சிம்பிளாக ஒரு லன்ச் ரெடி பண்ணலாமா? அப்புளு குட்டிக்கு இந்த லன்ச் ரொம்ப பிடிக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் ஆகும். இன்றைக்கி பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசியும் அதே கப்பில் துவரம்பருப்பும் எடுத்து ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி கொஞ்சம் விட்டு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். குக்கர் வாங்கினது இதுக்காக தான் வாங்கினேன் மெயினாக. ஆனால் என்னென்னு தெரில, பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் தோணுச்சு, டக்குன்னு பண்ணிட்டேன். சரி வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு குக்கரில் லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் நெய் அதிகமாக ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கடுகு, லைட்டாக ஜீரகம், பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு வதக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். வதக்கிட்டு பெருங்காயத்தூள் 2 பாக்கெட் போட்டுட்டேன். இது ஃபுல்லாக நெய்யிலே பண்ணுறதுனால சூப்பராக இருக்கும். நீங்களும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிங்க. கொத்தமல்லி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இருக்கிறனால கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் போட்டு அதுவும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பருப்பு, அரிசி ஊற வச்சுருந்தோம்ல, அது நல்லா ஒரு 3 டைம் நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுடலாம். போட்டு எந்த கப்பில் அரிசியும் துவரம்பருப்பு எடுத்தோமோ அதே மெஷர்மெண்ட்டில் 2 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அரிசி வந்து 1 கப்பு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுங்க. 3 விசில் இல்லை 4 விசில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்தால் சாப்பிட குழஞ்சிரும். நான் ஒரு 4 விசில் வர மாதிரி விசில் விட்டு எடுத்துட்டேன். திறந்ததுக்கப்புறம் இந்த டைமில் நெய் அல்லது கொத்தமல்லி 2த்தையும் மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா அடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் தம்பிக்கு வச்சு கொடுத்தேன். தம்பி சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு.